அண்மை செய்தி. சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மழை வெள்ள பாதிப்பை எதிர்கொள்ள மண்டல வாரியாக பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள சென்னையில் மண்டல வாரியாக பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் நௌசாத். மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள மண்டல வாரியாக சென்னையில் பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. யார் யார் எந்தெந்த பகுதிகளுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம் உமேஷ். சென்னை பெருநகர மாநகராட்சியின் 15 மண்டலங்களுக்கும் ஒருங்கிணைக்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுடைய தலைமையில் மிக முக்கியமாக 15 மண்டலங்களுக்கும் மழை வெள்ளத்தை பாதிப்பை எதிர்கொள்ள பொறுப்பு அமைச்சர் நியமித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக சென்னை மாநகராட்சியில் மண்டல பொறுப்பு அமைச்சர் நியமனம் செய்தும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் ஆணையின்படி குறிப்பாக இந்த அறிவிப்பு வெளியாக குறிப்பாக திருவொற்றியூரை பொறுத்தவரைக்கும் இந்து சமயம் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களின் மணலையும் அவர் மணலி மற்றும் திருவொற்றியூரை அவர் முழுமையாக பார்வையிடுவார். அதே போல மாதவரத்தை பொறுத்தவரைக்கும் மாதவரம் மற்றும் தண்டையாப்பேட்டையை பொறுத்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ராயபுரம் மற்றும் திருவிகாரை பொறுத்தவரைக்கும் மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அருண்ராஜ், அம்பத்தூர், அண்ணாநகர், தேனாம்பேட்டை உள்ளிட்டவர்கள் விஜய் பாலாஜி, கைத்தறி மற்றும் திருநூறு காகிதத்துறை அமைச்சர் அவர்கள், கோடம்பாக்கம் வலசல்வாக்கத்தை பொறுத்தவரைக்கும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டி.கே. பிரபு, ஆலந்தூர் அடையாரை பொறுத்தவரைக்கும் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்களும் போக்குவரத்துறை அமைச்சர், பெருங்குடி மற்றும் சோழிகளை பொறுத்தவரைக்கும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருத்துறை அமைச்சர் விக்னேஷ் மற்றும் இவர்களை மிக முக்கியமாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே சென்னை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் மாநகராட்சியில் உள்ள 15 மண்டல பணியில் ஒருங்கிணைப்பார் என அறிவிப்பை தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து மழை வெள்ள பாதிப்பு குறிப்பாக இந்த காலம் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மழை பாதிப்பு என்பதால் இந்த சூழலில் சென்னையில் எதிர்கொள்ளக்கூடிய வெள்ள பாதிப்பை எதிர்கொள்வதற்காக இந்த பொறுப்பு அமைச்சரை நியமித்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி நௌசாத்.